மேக்ஸ் டைம் யூடிபியின் வணக்கம். நம்ம 2024 ஜனவரி மாதம் நடந்த கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸோட எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் நம்ம ஆன்சர் கீ மற்றும் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடையில் இந்த 2 மாதத்தோட டேட்டுக்கு இடையில் இருக்கிறது டேஸ் மட்டும் தான் கணக்கிட சொல்கிறாங்க. அப்போ என்ன எவ்வளோ டேஸ்ன்னு பாருங்க, 52, 53, 54, 51 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜனவரி மாதம் பாருங்கள், இடையில் கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா 12ஆம் தேதி விட்டுருங்க. இது முதல்ல லீப் ஆண்டான்னு பார்த்துங்க. 2004 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுவும் டிவைட் ஆகும், அது லீப் ஆண்டு. அப்போ பிப்ரவரி மாதம் 29 நாள், லீப் ஆண்டுனா 29 நாள். ஓகே, இப்போது ஜனவரி மாதம் எப்படின்னா 12ஆம் தேதி விட்டுட்டு அந்த மாதம் வந்து 31 நாள் இருக்கும். 12ஆம் தேதி விட்டு 13ஆம் தேதியிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 19 நாள் இடையில் தான் கேட்டிருக்காங்க, அதனால் விட்டுருங்க. அது மார்ச் இடையில் கேட்டதுன்னா மார்ச் 7ஆம் தேதி எடுத்துக்கூடாது, 6ஆம் தேதி, அவ்வளோதாங்க. இப்போ டோட்டலாக கூட்டுங்க. 4 மீதி 1 2 5 மொத்தம் எவ்வளோ? 54 நாட்கள் தான், டேஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இதுதாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 வேல்யூ வந்து 4095 மற்றும் ஆரோட வேல்யூ வந்து 4 எனில் முதல் உறுப்பை காண்க. அதோட முதல் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த எஸ்என் ஃபார்முலா வந்து பாருங்கள், ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். எஸ்என் ஃபார்முலா எஸ்என் a இன்ட்டு r⁻n-1 டிவைடட் பை r-1. நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு உறுப்பு. இப்போ எஸ்என் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 4095. ஆர் வந்து 4 கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4095 ஏ தான் தேவை. ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 4. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6. என் வந்து 6 -1 டிவைடட் பை 4 - 1. அப்போ பாருங்கள், 4095 ஏ, இது 4/6. இதை நம்ம 4/6 வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண எவ்வளோ வரும்? 4096 - 1 டிவைடட் பை 3. அப்போ அது கழிச்சுன்னா 4995 ஏ 4995 டிவைடட் பை 3. 4995 495 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ ஏவோட வேல்யூ 3. அப்போ ஆன்சர் 3, பி தான் சரி. இப்படி தாங்க, இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக போட்டுடலாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், பின்வருவற்றில் விடுபற்றவை காண்க. 16D7, 18G10, 21K14, 25P19, அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் எல்லாமே வந்து ஆங்கில எழுத்து வின்னு இருக்குது. அப்போ நம்ம வியை கண்டுபிடிக்க தேவையில்ல, ஆங்கில எழுத்து தேவையில்லை. ஆனால் வியில் தான் ஆன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்பர் மட்டும் தான், முன்னாடி பின்னாடி மட்டும் பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட் பேக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிறோம். 16லேருந்து இதோட வித்தியாசம் பாருங்கள் எப்படி போகுது, ட்ராவல் பண்ணி 2. 16 2 + 2ஆகுது. இதிலிருந்து வரும்போது 18லேருந்து 21 கழிச்சா 3. அப்போ 18ஓட 3 கூட்டினா 21 ஆகுது. அப்போ 21லேருந்து 25னா 4. 21ஓட 4 கூட்டினா 25. அப்போ இதாக கூட வரும்போது 5 கூட்டுங்க. அப்போ 25 கூட 5 கூட்டினா 30. ஆல்ரெடி இங்கே நம்பர் வந்து பி இருக்குது, எழுதிங்க. அடுத்தது இப்படி வரும். 2வது நம்பர் பாருங்கள், 7லேருந்து 10 டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 3. அப்போ 10லேருந்து 14 டிஃப்ரெண்ட்டு 4. 14லேருந்து 15 5. அப்போ 19லேருந்து அடுத்த நம்பர் நான் வரும், இதாக கூட 5க்கு அப்புறம் 6. அப்போ நான் ஒரு 6 கூட்டினா
25. அப்போ 30V 25. அப்போ ஆப்ஷனாக இருக்குது சி தான் சரி. இது மாதிரி போனாங்க இந்த சம்மை மிஸ்ஸிங் நம்பர். சரி, அடுத்த சம் பாருங்கள். பாருங்கள், ரீசனிங்கில் இதை கேட்டிருக்காங்க. பீட் என்ற வார்த்தை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம்? அவ்வளோதாங்க. பாருங்கள், கொடுத்ததுலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ABCD நம்ம எழுதிக்கிறோம், அதுக்கு நம்பர்ஸ் போட்டுக்கிறோம். ஏறு வரிசையில் எழுதி நம்பர் போட்டுக்கிறோம், இறங்கு வரிசையில் எழுதி கீழேருந்து 1 2ன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ பிக்கு வந்து பாருங்கள், பிக்கு என்ன இருக்குது 2, அதுக்கு அவன் கொடுத்தது வச்சே போடுறோம். ஒய்க்கு வந்து இறங்கு வரிசையில் எழுதும்போது 2. அப்போ ஈக்கு வந்து 5, இங்கே இறங்கு வரிசையில் எழுதும்போது விக்கு வந்து 5, ஈக்கு 5 இருக்குது, அதனால் அந்த இடத்துல வின்னு போட்டுரும். ஏக்கு வந்து 1, அதே இடத்துக்கு இசட்னு போட்டுரும் அவன் கொடுத்துக்கிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன எழுதுறோம், எம்னா இருக்குது, எம் எங்கே 13. அப்போ 13னா கீழே இந்த 13வது வந்து எங்கே வருதுங்க, என். அவ்வளோதான். அடுத்தது ஐ எத்தனாவது இடங்க 9, கீழே இருந்து 9வது இடம் ஆர். அடுத்தது எல் வந்து எத்தனாவது இடங்க 12. அப்போ கீழே இருந்து 12வது ஓ. அடுத்தது டி வந்து 4, கீழேருந்து 4வது டபிள்யூ. அவ்வளோதாங்க. NROW எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக போடக்கூடிய கணக்கு தான். சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். ABCDக்கு நம்பர் தான் கொடுக்குறோம், அடுத்தது ஏறு வரிசையில் கொடுக்குறோம், இறங்கு வரிசையில், அதை வச்சு தான் நம்ம போடுறோம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. கன அளவு 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்ன? நம்மளுக்கு அந்த கூம்போட அடிப்பகுதியோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் இல்லாமல் எப்படி கன அளவு கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிச்சா தான் போட முடியும். கூம்பு எப்படி இருக்கும், கூம்பு இதுதான் கூம்பு. இது ஹைட்டு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 105 சென்டிமீட்டர். ஹெச் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கொடுத்துட்டாங்க 484 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், சுற்றளவு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எப்போவுமே கூம்போட அடிப்பகுதி வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா தான் 2πr. அப்போது சுற்றளவு கொடுத்துட்டாங்க, நம்ம அதை வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். 484 2 / 22 பையோட வேல்யூ 6 தான் தேவை. 484 அப்படி அடிக்கலாம். எத்தனை முறை போகும், 2 4 2. இது எப்படி எழுதலாம், 42 × 7 / 22. எத்தனை முறை போகும், 1 மீதி 1. அப்போது ஆர் வந்து 77 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கன அளவு ஃபார்முலானது, கூம்பின் கன அளவு ஃபார்முலா, கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து 1/3 πr²h. ஆர் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ 77 சென்டிமீட்டர். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 22/7. ஆர் வந்து 77 × 77. ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 105 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அடிக்கிறோம். எவ்வளோ எத்தனை முறை போகும், 9 3 5 35 முறை. இப்போ இதை அடிச்சுன்னா எத்தனை முறை போகுங்க, அடிச்சுன்னா 5 முறை போகும். அப்போது 22 × 77 × 77 × 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணனா என்ன ஆன்சர் வரும்? இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் பண்ணனா 6,52,090 சென்டிமீட்டர், 190 சென்டிமீட்டர் கியூப். 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். 22 × 77 × 77 × 5 இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் வந்து சி தான் வரும். நீங்கள் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த அளவியல் டாப்பிக்கு வந்து ஏரியாஸ் வால்யூம் வந்து முக்கியமான டாப்பிக்குங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பாருங்கள், இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது.
முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதியாக இருக்கும்போது அதன் ஆரங்களின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி போடலாங்க? சம் ஈஸியாக போட்டுடலாம். கூம்போட கனவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1/3 πr²h. இது வந்து ஃபஸ்ட்டு கூம்பு, அதனால் 1 எடுத்துக்கிறோம். அதோட ரேஷியோ வந்து நேற்று ஃபஸ்ட்டு கூம்போட கனல் ரேஷியோ 2. கீழே பாருங்கள், ரெண்டாவது கூம்பு எடுத்துக்கிறோம். 1/3 πr²h. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், முதல் கூம்பின் உயரமானது ஹைட்டானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி, இதிலிருந்து அது பாதி. அப்போது 2h1 இதில் பாதி முதல் கூம்பு, h1 ஹைட்டு. அப்போ பாருங்கள், அடிச்சிட்டோம். 1/3 அடித்தாச்சு, பை கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? r1² h1 கேன்சல் ஆகிடும். ஹைட் ரெண்டும் யூக்குலாக இருக்கிறதுனால 2 மடங்கு தான், 2 மடங்கு, அதனால் 2 மட்டும் இருக்கும். h1 கேன்சலு. அப்போ r1². கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. இது r2². இந்த 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4/9. இப்போ r1² வந்து 4, r2² வந்து 9. இப்போ என்ன பண்ணுறோம்? இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் r1 2, r2 3. அப்போது இரு கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் எப்படி இருக்குது? 2:3. அவ்வளோதாங்க. இது எங்கே இருக்குது? பி தாங்க ஆன்சர். இது மாதிரி இந்த சம் போட்டுடலாம் ஈஸியாக. சரிங்க, அடுத்த சம். இந்த சம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும், சார்லஸ் என்பவருக்கும் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன? அருண் வந்து பாலாஜிக்கு 5000 கொடுக்குறாங்க 2 வருஷத்துக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. அதே அருண் வந்து சார்லஸுக்கு வந்து 3000 கொடுக்குறாரு 4 வருஷத்துக்கு, அதுவும் பர்சன்டேஜ் தெரியாது. ஆனால் 2 பேருக்கும் சேர்ந்தா மாதிரி அவங்க 2 பேர் சேர்ந்து அருணுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2200 ரூபா கொடுக்குறாங்க. இந்த சம்மை பாருங்கள், ஆர் கண்டுபிடிக்கணும். இது எப்படி ஈஸியாக போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5000 வருஷம் 2 × r /100 ப்ளஸ், ஏன்னா இது வந்து பாலாஜி கொடுக்குறாங்க. அடுத்தது சார்லஸுக்கு வந்து அதே 3000, எத்தனை வருஷம்? 4 வருஷம், 6 தெரியாது, அதே 100 /100. இது 2200. 2 பேர் சேர்ந்தா மாதிரி இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி அடிங்க, 2 கேன்சல் ஆகிடும். அப்போனா இருக்குது 50 × 2 100 r ப்ளஸ் 4 × 30 120 r 2200. அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 220 r 2200. 220 எத்தனை முறை போகும்? கேன்சல் 1 0. அப்போ ஆரோட வேல்யூ 10%. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக போட்டுடலாம். இந்த சம்மு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம இது 6 தான் கண்டுபிடிக்கணும். அசல் வந்து 4500, 2 வருஷன்றாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதே தாங்க பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750, அசல் வந்து 4000, பிரின்சிபல் அமௌண்ட்டு 4500 இன்ட்டு 2 வருஷம், 6 தான் தேவை, /100. 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், r 750 /45/2. இது அடித்து எத்தனை முறை போகும்? 750ல் பாதி 375. 5வது அடித்தா 9 முறை போகும். இது எவ்வளோ? 7 5 மீது 2 5. அப்போ 75/9. இது அடித்தா எவ்வளோ வரும்? வகுத்து பாருங்கள். 75 வகுத்து டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 8 72 மீதி 3. அப்போ மறுபடியும் புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டு எவ்வளோ வரும்? 27
3 முறை போகும், 27 மீதி 3. அப்போது மறுபடியும் அதே தான் வரும். அப்போ என்ன வரும்னா 8.33%. அதை வந்து எப்படி எழுதலான்னா 8 1/3%ஆக எழுதலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி போடணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? பாருங்கள், 60 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க 7 நாளில். அப்போ 42 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? சிம்பிளான கொஷின் தாங்க. 60 பேர் 7 நாளில் அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. அப்போ 42 பேர் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அதுதான் எக்ஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 × 7/42. 6ஆல் அடித்தா 10, 7 42, 7 கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எத்தனை நாள் ஆகும்? 10 days ஆகும். ஆன்சர் ஏ. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கொஷின். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் டாபிக்கு பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 156 இந்த 124 5 டிஜிட் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இது எப்படி ஈஸியாக போடலான்னா ஃபஸ்ட்டு வந்து 156 124 எல்சிஎம் எடுங்க. 2ஆல் எடுக்கணும். 78 62. அடுத்தது 2ஆல் எடுத்தால் 39 31. பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 × 2 39 × 31. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 4836 இந்த நம்பர் வரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்க 5 டிஜிட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் தான். அப்போது பாருங்கள் என்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 5 டிஜிட்டில் 10,000. இப்போ என்ன பண்ணலன்னா பாருங்கள் இந்த 10,000-த்தை எப்படி ஈஸியாக போடலாம் பாருங்கள். 10,000 இந்த நம்பரால் நம்ம கண்டுபிடிச்ச நம்பரால் டிவைட் பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்துருக்கலாம். அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 4836 எத்தனை முறை போகும்? 2 எத்தனை? 2 7 இது 1 6 9. மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 8 2 3. மீதி வந்து 328. இந்த மீதி வந்து இந்த 4836 மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 8 0 5 4. அப்போது 4508 தான் வந்திருக்கு. இந்த நம்பர் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பராக கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 10,000 கூட 4508 ஆட் பண்ணால் 14,508. இது தாங்க இந்த 156 124 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து இந்த 14,508. இது மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் தான். பாருங்கள் இதையும் ஈஸியாக போட்டுடலாம் ஒரே லைனில். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. பாருங்கள் எப்படி போடலான்னு. 254 508 இந்த 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும் ஆகுதான்னு. அது ஆச்சுன்னா அதில் எது பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம், சின்ன நம்பர் ஹெச்சிஎஃப். இப்போ பாருங்கள் 254 508 டிவைட் 508 254 டிவைட் பண்ணால் ஆகும், 2 முறை போகும். அப்போ இதில் பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம். பெரிய நம்பர் 508 அதுதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா சின்ன நம்பர் எது? 254. ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். வகுக்கும்போது மீதியாக 4 தரும். மீதி 4 தருதுன்னா அப்போது 508 கூட மீதி 4 கூட்டிக்குங்க. மீதி 4 தருதுன்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 512. அதுதாங்க ஆன்சர். ஈஸியான சம். அடுத்த சம் போகலாம். இந்த சம் பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால்
எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. ரெயின் கோட்டோட அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக பாருங்கள். 20% தள்ளுபடி கொடுத்தா 25 சேமிக்கிறாங்க. அப்போது ரெயின் கோட்டின் முழு விலை என்ன, அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பாருங்கள். 20%க்கு 25 சேமிக்கிறாங்க, அது 25. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, முழு 100% தேவை. அப்போ 100, அவ்வளோதான். 100%னா தான் ஃபுல் ரெயின் கோட்டின் விலையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எத்தனை முறை போகும், 5 முறை போகும். அப்போ 2 பேருக்குன்னா 125. அவ்வளோதாங்க ஆன்சர். இப்படி சிம்பிளாக போட்டுடலாம். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், இது ஒரு ரீசனிங் சம்மு தான். ஏக்கு 1, பிக்கு 2, சி 3, இசட் 26 என எடுத்துக்கொண்டால் ஆர்ஜேபிஎல் வந்து என்என்எல்பியாக இருக்குது. அப்புறம் ஒய்ஏடபிள்யூசி வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடியை எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், எழுதிட்டு ஆர்லேருந்து அடுத்து என்ன நம்பர் வருது, ஆர்லேருந்து என். அப்போ ஆர்லேருந்து என்னு. அப்போ ஆர் எங்கே இருக்குது, ஆர் 1 2 3 4. இது என்ன ஆகுதுன்னா மைனஸில் போகுது, இப்படி வருது, அதனால் என் ஆகுது. அடுத்தது பாருங்கள், ஜேலேருந்து எப்படி போகுது, ஜேலேருந்து அடுத்த நம்பர் என்னன்னு வருது. ஜேனது ஜே 1 2 3 4 என். அப்போ இது +4, -4 +4 அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், அடுத்தது பிலேருந்து பார்க்கும்போது நான் வந்து -4, 1 2 3 4. அப்போது -4னா எல். அடுத்தது எல்லுலேருந்து +4 என்ன வருது, 1 2 3 4 பி. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஒய் என்ன வரும், ஃபஸ்ட்டு -4, ஒய் -4 அப்படி 1 2 3 4 யூ வருது. அடுத்தது ஏக்கு +4, 1 2 3 4 இ வருது. அடுத்தது டபிள்யூக்கு -4, 1 2 3 4 எஸ் வருது. அடுத்தது சிக்கு +4, 1 2 3 4 ஜி வருது. அப்போது யுஇஎஸ்ஜி, யுஇஎஸ்ஜி எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. இதுதான் சரி. இது மாதிரி தான் இந்த சம் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். பீபனோசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? இந்த தொடர் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1 1, ஸ்டார்டிங்கில் 1 1. அடுத்தது 2 கூட்டினா 2, இது 2யும் கூட்டணும். 2வது உறுப்பு 3வது உறுப்பு கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும், 3. அப்புறமா இது 2யும் கூட்டணும். 4 5 கூட்டினா தான் 5வது உறுப்பு வரும். 5, இது 2யும் கூட்டணும். 8, 8யும் 5யும் கூட்டினா 13. அப்போ எத்தனை உறுப்பு வந்துருக்கு, அதே மாதிரி கூட்டிகிட்டே போகணும். அடுத்தது கூட்டினா 21, அப்படியே கூட்டிகிட்டே போகணும். இப்போ நம்மளுக்கு தேவை 7 6 தான். 1 2 3 4 5 6 7 உறுப்பு வந்துச்சு. 21 தேவை, 8வது உறுப்பு. ஆனால் 7 6 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7வது உறுப்பும் 6வது உறுப்பும் இடையில் உள்ள வித்தியாசம். 7வது உறுப்புன்னு எது, 13. 7வது உறுப்பு 13, 6வது உறுப்பு 8. இதோட வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், வித்தியாசம்னா டிஃப்ரெண்ட் மைனஸ் பண்ணணும். கழிச்சு எவ்வளோ வரும், 5. 13ல் 8 போச்சுன்னா 5. அப்போ ஆன்சர் 5. எப்படி தாங்க, இது சிம்பிளான சம்மு. சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ஈஸியான சம்மு தான். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. 2 ஒற்றைப்படை நம்பரை வந்து நம்ம ஆட் நம்பரை கூட்டும்போது 200 வருது. அந்த 2 நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. எப்படி ஈஸியாக போடலாம் பாருங்கள். 2 நம்பர் எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு 2 ஒற்றைப்படை எண்கள் தான். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அடித்து அப்படி ஷார்ட்டாக போட்டலாம். அடித்தா எவ்வளோ, 100. 100 வந்து ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா, ஆட் நம்பரை ஈவன் நம்பர். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஒற்றைப்படை நம்பர் என்ன வரும், 99. அதுக்கு அடுத்தது என்ன வரும், ஒற்றைப்படை நம்பர் 101. அப்போ 99 101, இது 2 நம்பர் தாங்க ஆன்சர். இப்படி தான் ஈஸியாக போட்டுடணும். இப்படி தான் எடுக்கணும். அதை ஷார்ட்டாக 99 101 கூட்டினா 200. இது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஆன்சர் வந்து சி தான். சரிங்க, இப்படி தான் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான சம் இது. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர்.
21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் கேட்டிருக்காங்க. 21 உழவர்கள் அவ்வயலை எத்தனை நாள் உழுவார்கள் தான் கேட்பாங்க. ஆனால் இது வந்து எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி போடுறோமோ அந்த சம் அப்படியே போட்டுங்க. பாருங்கள், 12 பேர் 49 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அதே 21 பேர் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 12 × 49 / 21. 7 அடித்தா 3, இது 7, இது அடித்தா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 28 நாட்கள், டேஸ். அப்போது 21 உழவர்கள் அவ்வயலை எத்தனை நாளில் விழுவாங்க? 28 நாள் விழுவாங்க. ஆனால் அது என்ன அவங்க கேட்டுக்கிறது, நம்ம என்ன கேட்டுருக்காங்கன்னா எத்தனை வேலை நாட்கள் குறையும். 12 பேர் ஒரு வேலை செய்கிறாங்க, 49 நாளில் முடிக்கிறாங்க. 21 பேர் வந்து வேலை செஞ்சால் 28 நாள் முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்து கூட டிஃப்ரெண்ட் எத்தனை நாள்னு கேட்குறாங்க, குறைக்கணும். அப்போது 49 - 28 கழிச்சு எவ்வளோது? 21 நாள் குறையும். அவ்வளோதான் ஆன்சர் சி. இது மாதிரி போனால் கணக்கு நல்லா பார்த்து புரிஞ்சு போடுங்க. கணக்கு நம்ம தேவைன்னா 28 ஆப்ஷன் இருக்குது, 28 டிக் பண்ணுறக்கூடாது. ஆன்சர் வந்துச்சுன்னு லாஸ்ட்டாக கணக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து இந்த சம் போடணும். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், இது ஒரு ஈஸியான சம்மு தான். ஜஸ்ட்டு ஒரு கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது எனில் இதனை வினாடியில் கணக்கிடுங்க. அவ்வளோதான். செகண்டில் தான் கேட்குறாங்க. மணியில் இருக்குது, நிமிஷத்தில் இருக்குது, வினாடிலையும் இருக்குது. அது மொத்தமே நம்ம எதாக கன்வெர்ட் பண்ணோம்? வினாடியாக, செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணிக்கு, ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடி. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ? 60 நிமிஷம், ஒரு மணி நேரம் இன்ட்டு 60, 3600 வினாடி. ஒரு மணி நேரத்திற்கு 3600 வினாடி. அப்போ 7 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 7 × 3600 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 0 12 மீதி 4 25. 25,200 வினாடி தான் 7 மணி நேரத்துக்கு. அடுத்தது 16 நிமிடத்திற்கு பாருங்கள். 16 × 60 0 36 மீதி 900 வினாடி. 16 நிமிடத்திற்கு 960 வினாடி. ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 20 வினாடி ப்ளஸ் 20 வினாடி. மொத்தமே வினாடியை கூட்டுங்க. 6 8 மீதி 1 6 2 26,180 வினாடி. ஆப்ஷன் ஏ தான் சரி. மணியில் இருக்கிறது, நிமிஷத்தில் இருக்கிறது, வினாடியில் இருக்கிறது, மொத்தமே வினாடியை கன்வெர்ட் பண்ணி நம்ம எல்லாமே ஆட் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான். 26,180 வினாடி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும், பாருங்கள். இதே சம்மு தான். சரி, பாருங்கள் எப்படி போடலான்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கங்க. 2,38,765 அவ்வளோதாங்க. இப்போ என்னென்னா 2018 தான் இது. இப்போ இதுக்கு முன்புன்னு கேட்டிருக்காங்க. 2016னா முன்பு 2 வருஷம். அப்போ இது எப்படி எதுனா முன்புனா 100 மேலே தொகுதியில் போட்டுக்கங்க. 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 கூட 6 கூட்டினா 106 இன்ட்டு 2 வருஷம் இல்லை, 16 17. அதனால் மறுபடியும் அதே 106. இப்போ இதை அடிச்சிங்கன்னா, நம்ம இதை அடித்தோம்னா சால்வ் பண்ணால் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள் போயிட்டு. இல்லைன்னா நீங்களே அடித்து பாருங்கள். அடிச்சுன்னா 2,12,500. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த ஆன்சர் தான் வரும். அதை அடிச்சிங்கன்னா இது 2016ஆம் ஆண்டோட மக்கள் தொகை 2,12,500. இதுதாங்க ஆன்சர். அடுத்த சம் போகிறோம். இந்த சம் பாருங்கள். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சம்மு. அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 6 வந்து 5%, எண் வந்து ஒரு ஆண்டு என அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டி என்ன? அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுகிறது.
அப்போ வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை. இது எப்படி போடலான்னா இந்த சம்மை பாருங்கள். நம்மளை கொடுத்துருக்கு 4000, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா 5ல் 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க. 5%. அப்போ என்னது அதில் பாதி 2.5, இது 100 அடிங்க. எவ்வளோ வருது? 0 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். அப்படின்னா அப்புறம் 0 மறுபடியும் 0 10. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 100. இது மாதிரி வரும்போது நான் சொல்லியிருக்கேன் 2:1 அப்படி. இப்போ 100 வந்திருக்கு. 100 வந்து 2 முறை எழுதிக்கங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ நடத்தியிருக்கேன். அந்த சம்மை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் புரியும். 100 மறுபடியும் இந்த 100க்கு நம்ம 2% கண்டுபிடிக்கிறோம். அடித்தா 2.5. அப்போ இது ஒரு முறை. இது 100 வந்து 2 முறை எழுதிக்கணும். 2.5 வந்து ஒரு முறை. அப்போ இதெல்லாம் கூட்டுங்க. 200 + 2.5 202.5. இதுதான் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். அதான் ஆன்சர் ஏ. இது ஈஸியான கணக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் இந்த சம். சரி, இந்த சம் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சரியாக பொருந்துகின்ற கோளத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? ஒரு கனசதுரத்துக்குள்ளே கியூப்குள்ளே ஸ்பியர் வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட ரேஷியோ என்னென்னு கேட்குறாங்க. பாருங்கள், ரெண்டுத்துக்குள்ளே ரேஷியோ என்னென்னு கேட்குறாங்க. இது எப்படி ஈஸியாக போடலான்னு பாருங்கள். முதல்ல இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இது கனசதுரம். இந்த கியூப்பில் வந்து ஒரு கோலம் வரைகிறேன். இப்போ பாருங்கள், கோலம் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் இது வரைக்கும் தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆறுன்னு சொல்லுவோம். இதுதான் ஆர். இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சொல்கிறது விட்டன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது விட்டம். அப்போ விட்டத்தில் பாதி ஆரம் எவ்வளோ இருக்கும்? இதை நம்ம ஆரம் வந்து ஏன்னு எடுத்துக்க, விட்டத்தை ஏன்னு எடுத்துருக்கோம். ஏன்னு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இது விட்டத்தில் பாதி எவ்வளோ? ஆரம் வந்து a/2ன்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஈஸியாக போட்டலாம். கோலத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? 4/3 πr³ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆரத்தை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4/3 இன்ட்டு பை வேல்யூ போடத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன? இது a³/8. 2³ 8. அப்போ எத்தனை முறை போகும்? 2. அப்படின்னா வரும் a³/6. கோலத்தோட வேல்யூ வந்து a³/6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கனசதுரம், சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? a³ ரேஷியோ கோலத்தோட கன அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். a³/6. அவ்வளோதாங்க. சமமாக அடிச்சிடுங்க. a³ அடிச்சிட்டோம். 6 அங்கே போய்டும். 6 ரேஷியோ பை. அப்போது 6:5 எங்கே இருக்குது? பி. இவ்வளோதாங்க ஆன்சர். ஈஸியாக போட்டுடலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இது வந்து இதிலிருந்து இது வரைக்கும் வந்து விட்டோம். அது ஏன்னு எடுத்துக்கிறோம். விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஆறு வந்து a/2ன்னு எடுத்துக்கிறோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கோலத்தோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கன அளவு a³/6. அதுக்கு கன அளவுக்கு கனசதுரத்தின் கன அளவுக்கும் கோலத்தோட கன அளவுக்கும் உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபார்முலா வந்து a³. கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா a³. கோலத்தோட கன அளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ரெண்டுத்தையும் அடிக்கிறோம். a³ கேன்சல் ஆகிடும். அப்போ π/6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6π. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் பீகாக் என்பது 3191529521 எனில் பிஎஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட வேல்யூ பாருங்கள். பிக்கு வந்து 31ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்கு வந்து அவங்க கொடுத்துருந்து நம்ம எடுத்துக்கணும். ஈக்கு வந்து 9, ஏக்கு வந்து 1, சிக்கு வந்து 5, ஓக்கு வந்து 29, சிக்கு வந்து 5, கேக்கு வந்து 21. இப்போ இதை வச்சு பிஎஸ்க்கு எழுதுங்க. பியோட வேல்யூ என்னது? 31. ஈயோட வேல்யூ 5. ஈயோட வேல்யூ மதிப்பு 1. அப்புறம் சியோட வேல்யூ, சிக்கு நான் கொடுத்துருக்காங்க, சிக்கு 5, ஈக்கு 9, சிக்கு 5, ஈக்கு மறுபடியும் 9.
அவ்வளோதாங்க. அப்படியே எதுங்க 31 9 1 5 9 319159 எவ்வளோதாங்க ஆன்சர். இது சிம்பிளாக போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். HCF 144 ரூட் ஏ மற்றும் 120 ஏ ஆகியவற்றின் HCF என்ன? 144 ரூட் ஏ 120 ஏ இதோட 2 நம்பரோட HCF என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். HCF வந்து இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம்தான் HCF. 2 நம்பராக கொடுத்துருந்தா இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம்தான் HCF. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 24. நம்பரில் 24. அப்போ 24 HCF 24. அப்போ இங்கே என்ன இருக்குது? ரூட் ஏ இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது. ரெண்டுமே HCFனா 2 இடத்துலையும் காமனாக டிவைட் ஆகக்கூடியதாக தான் இருக்கணும். அப்போ இங்கே ரூட் ஏ இருக்குது. இந்த ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஏ பிரித்து எழுதலாம், இன்னொரு ரூட் ஏன்னு பிரித்து எழுதலாம். அப்போது இங்கே ரூட் ஏ அப்போது காமனாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கலாம் ரூட் ஏ. அப்போது 24 ரூட் ஏ ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்த அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு தங்க நுழைவாயில் வந்து அதோட பாலத்தின் நீளம் வந்து ஒரிஜினல் பாலத்தோட நீளம் வந்து 6480 அடியும், அகலம் வந்து உயரம் வந்து 756 அடியும் இருக்குது. அதே மாதிரியாக நம்ம அதை டிசைன் பண்ணி ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கிறதுக்கு அதோட பாலத்தின் நீளம் 60 அடி. அப்போது உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி கணக்கு வரும்போது நம்ம ரேஷியோ டாப்பிக்கே பார்க்குறோம். பாருங்கள், 6480 எஸ்ட்டு 786 சிம்பிளாக போட்டுடலாம். இது 60 அடி. இதுதான் நம்மளுக்கு உயரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்க. நம்ம ஏபின்னு இருக்குல்ல, பியும் சியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், ஏவும் டியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டும் பண்ணும்போது என்ன ஆகும்? 6480 இன்ட்டு எக்ஸ் 756 இன்ட்டு 60 அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் 756 இன்ட்டு 60 டிவைடட் பை 6480. 0 கேன்சல். அப்போ பாருங்கள், இது எத்தனை முறை அடிக்கலாம்? ஒரு 1 மீது 0 6 8 48 108. இப்போ 108 756 எத்தனை முறை போகும்? 7 7 8 56. அப்போ இது 7 முறை போகும். அப்போ எக்ஸ் வந்து 7. அப்போ ஆன்சர் வந்து 7 அடி. அதோட மாதிரியோட பாலத்தின் உயரம் வந்து 7 அடி. இதுதாங்க. இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம் அந்த சம். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ஈஸியான சம் தான். 7/4 சதவீதமாக மாற்றுக. எதுவும் இல்லை, 7/4 டிவைடட் பை 4 இன்ட்டு சதவீதம்னா 100. மல்டிப்ளிகேஷன் பண்ண எத்தனை முறை போகும்? 4ஆல் 100 அடித்தா 25. அப்போ 7 × 25 175. அவ்வளோதாங்க ஆன்சர், 175. இது சிம்பிளான கணக்கு தான். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களில் மொத்தம் டேஷ் ஆகும். இந்த முக்கோணம் கொடுத்துருக்காங்களே, எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், பார்த்துருப்போம். 1 2 3ன்னு 1 + 2 + 3 இது மாதிரி வந்தால் இது கூட்டினா 5 6. பாருங்கள், இந்த 1 2 3 அதே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது 1 2 3 அது மாதிரி வரும். இது மாதிரி இது வரும்போது இப்போ என்ன பாருங்கள், 1 2 3 அதே மாதிரி மறுபடியும் 2 3 4 மறுபடியும் இதை வந்து 3 4 5 இது மாதிரி மாற்றி எழுதிக்கணும். இப்போ எல்லாமே கூட்டினா எவ்வளோ வரும்? 6. எல்லாமே கூட்டுங்க. 6 + 9 + 12 இது எல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும்? 27. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஏ தான் இதுக்கு சரி. இது மாதிரி இதை முக்கோணங்கள் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி போடணும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.